ஓகேயா? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம். இன்னைக்குள்ள இந்த செய்தியை நாம் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். தேவன் இன்னைக்கு நம்மளோடு பேசிட்டோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தோம். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. நம்ம நிமித்தம் இயேசு வந்து தரித்திரனானார். பிரைஸ் தி லார்ட். தேவனாலவராய். ஓகே, நீங்களும் நானும் இப்போ வந்து தேவனுடைய கிருபையின் காலத்தில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகேயா? கிருபையின் காலத்தில் ஸோ தேவன் வந்து நம்ம மேலே கிருபையாக இறங்கி, ஆண்டவர் வந்து நம்ம மேலே தேவன் கிருபையாக இறங்கி, நம்ம வந்து தரித்திரமாக இருந்தோம், வறுமையில் இருந்தோம், கஷ்டம் பாடு இந்த மாதிரி நிறைய தரித்திரத்தில் நம்ம இருந்தோம். ஓகேங்களா? அப்போ தேவன் ஆண்டு என்ன செய்தார்? நம்மளை அந்த தரித்திரத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்கி அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக அவர் இருந்து அந்த ஐஸ்வர்யத்தை அவருடைய கிருபை மூலியமாக தேவன் நம்மளுக்கு ஆண்டு கொடுத்துருக்காரு. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்ல கவனமாக கேளுங்க. தேவன் வந்து நம்ம மேலே ரொம்ப கிருபையாக ஆண்டவர் இருந்தனால தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தன்னுடைய குமாரன் மூலியமாக தேவன் தன்னுடைய கிருபையை நம்மளுக்கு ஆண்டு வெளிப்படுத்தினாரு. வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, நீங்களும் நானும் இந்த உலகம் எல்லாமே வந்து வறுமை தரித்திரத்தில் இருந்தாங்க, ஏழ்மை தனத்தில் அவங்க இருந்தாங்க. ஸோ தேவன் ஆண்டு என்ன செஞ்சார்? அவருடைய கிருபையின் நிமித்தம் ஆண்டு தம்முடைய குமாரன் மூலியமாக அவருடைய ஐஸ்வர்யத்தை தேவன் என்ன பண்ணார்? நமக்கு தேவன் ஆண்டு நமக்கு கொடுத்தார். அப்போ நீங்களும் நானும் வேதப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ஐஸ்வர்யவான்கள், we are the rich people, நம்ம வந்து பணக்காரர்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவனுடைய சித்தம் என்னன்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து பொருளாதாரத்தில் நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படணும் என்பது தான் தேவனுடைய சித்தம். ஓகேயா? நீங்களும் நானும் பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலையும் நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படணும் என்பது தான் தேவனுடைய சித்தம். ஆனால் இன்றைக்கி ஒரு சில டீச்சிங்கெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தரித்திராக இருக்கிறது வந்து தேவனுடைய சித்தம், நம்ம வறுமையில் இருக்கிறது தேவனுடைய சித்தம், நம்ம கஷ்டப்படுறது தேவனுடைய சித்தம். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் நாம் கோ த்ரூ பண்ணுறோம் அப்படின்னா தேவன் வந்து நம்மளுடைய விசுவாசத்தை தேவன் சோதிக்கிறாரு. ரெண்டாவது, நம்ம உண்மையிலே நம்ம தேவனை நம்ம வந்து பின்பற்றுமா என்பதை தேவன் ஆண்டு பார்க்குறாரு. இப்படி நிறைய விளக்கங்களை வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் வேதப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வசனத்தின்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேவன் நம்மளை தரித்திரத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்கி தேவன் நம்மளை ஐஸ்வர்யங்களாக தான் தேவன் நம்மளை ஆண்டு வைத்திருக்கிறாங்க, ஐஸ்வர்யம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நம்மளை தேவன் பொருளாதாரத்திலையும் தேவன் நம்மளை ஆண்டு ஆசீர்வாதமாக தேவன் நம்மளை ஆண்டு வைத்திருக்கிறார். ஸோ அதனால் வந்து நம்ம எப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம், when we save, நம்ம வந்து எப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோமோ, அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பே தேவன் ஆண்டு என்ன பண்ணார்? நம்மளுடைய தரித்திரத்தெல்லாம் தேவன் என்ன பண்ணார்? அவர் தன்னோட குமாரன் மேலே போட்டு, குமாரன் மேலே இருந்த அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் நம்ம மேலே தேவன் ஆண்டு போட்டுட்டார். ஆனால் இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் இது உணராமல் அவங்க இருக்கிறாங்க. அதை வந்து உணராமல் இருக்கிறாங்க, அதை விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க. அதை குறித்து என்ன 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 ஏதுன்னு கூட இன்னைக்கு அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய போதுகிறமார்களும் அவங்க வந்து சரியான அதை வந்து ஒரு விளக்கத்தை அவங்க சொல்லாதனால விசுவாசிகளும் என்ன பண்ணுறாங்க? நம்ம பொருளாதாரத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கிறதும் தேவனுடைய சித்தம், நம்ம ஐஸ்வர்யம்னா ஆகாமல் இருக்கிறதும் தேவனுடைய சித்தம், அப்படின்னு தான் எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க. உண்மையிலே நம்ம வந்து ஐஸ்வர்யவான்கள், நாம் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நாம் இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நீங்களும் நானும் கிறிஸ்துவோடைய ஐஸ்வர்யத்தில் நம்மளும் ஒரு பங்காளிகள். ஓகேயா? கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தில் நீங்களும் நானும் ஒரு பங்காளிகள் என்று we are the partner என்று தான் வேதம் சொல்லுகிறது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால தான் தேவன் வந்து தன்னோட குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம்மளுடைய தரித்திரத்தெல்லாம் அவர் மேலே போட்டுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை தேவன் நம்மளுக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறார். இதை நீங்களும் நானும் நம்ம வந்து அதை விசுவாசிக்கும் போது, அதை நம்பும் போது தான் தேவன் அதை வந்து நம்மளோட வாழ்க்கையில தேவன் பழிக்க செய்வார். இப்போ ரொம்ப பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தரித்திரம் வறுமை நம்ம பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கிறது, இது தேவ சித்தம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து ஒருபோதும் அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. எப்போ நீங்களும் நானும் தேவன் இது நமக்காக ஆண்டவர் செய்தாரு அப்படின்னு நம்ம வந்து அதை விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போதான் நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஸோ அதனால் வந்து வேதத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எனவே சிலுவிலே சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது பாவங்களை மன்னித்திருப்பது நிச்சயமானால், சிலுவையில் அவர் சம்பாதித்த ஐஸ்வர்யம் நம்மை நிரப்பது நிச்சயம். நான் மறுபடியும் வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. எனவே சிலுவையில் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது பாவங்களை மன்னித்திருப்பது நிச்சயமானால், சிலுவையில் அவர் சம்பாதித்த ஐஸ்வர்யம் நம்மை நிரப்பது நிச்சயம். அப்படின்னா ஆண்டவர் வந்து சிலுவையில் நமக்காக மரிச்சது உண்மை அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோன்னு வச்சுங்களேன். அது உண்மை அப்படின்னா தேவன் வந்து சிலுவையில் வந்து நமக்காக ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யங்களை சம்பாதிச்சு தேவன் நமக்காக வச்சிருக்கிறது அது உண்மைதான். ஓகேயா? இது நீங்கள் நானும் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளணும். ஓகேங்களா? நம்மளுக்கு நிறைய நேரம் இந்த பூமியில நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பண பற்றாக்குறைகள், தரித்திரம் இதெல்லாம் நம்ம கடந்து போகும்போதெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து சிலுவையில எனக்காக எல்லா ஐஸ்வர்யத்தையும் தேவன் சம்பாதிச்சு தேவன் எனக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஓகேங்களா? ஏன் நம்ம வந்து ஐஸ்வர்யங்களா ஆகாம நம்ம இருக்கிறது காரணம் ஏன் ஏழையா நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வாய் தான் நம்மளுக்கு சரியில்லை. நம்ம வந்து சில நேரங்களில் வந்து பாதகமான வார்த்தைகள் அப்படின்னா நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம வந்து பேசுவோம். என்ன பேசுவோம்? நம்மள்கிட்ட வந்து பணம் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனால் நம்மளுடைய விசுவாசம் எப்படி பேசணும்? இல்லை, தேவன் என்னை ஐஸ்வர்யனாய் தேவன் என்னை வச்சிருக்கிறாரு, தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, தேவன் எல்லா விதத்திலும் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இப்படி தான் நம்ம வந்து நிறைய நேரம் நம்முடைய குறையான நேரங்களில், பணப்பற்றாக்குறையான நேரங்களில், தரித்திரமான இருக்கிற அந்த சூழ்நிலையில் நாம் அப்படி தான் நம்ம வந்து பேசணும். ஆனால் நிறைய பேர் அதை பேசுறது இல்லை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இல்லாமைனா எது இல்லையோ அதை தான் இன்னைக்கு வந்து நிறைய தேவ பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எது இல்லையோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் அது பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்கிறது நம்ம வந்து பாசிட்டிவாக அப்படின்னா நம்ம வந்து சாதகமாக நம்ம வந்து எப்போதும் பேசுவோம். இன்னைக்கு நம்ம வந்து ஏழையாக இருக்கிறதும் நம்ம வாய் தான், நம்ம ஐஸ்வர்யங்களாக இருக்கிறதும் வாய் தான். ஏன்னா நம்ம நிறைய நேரம் வந்து நீதிமொழி 18:21 சொல்லுது, உன் வாயின் வார்த்தையினாலே நீ சிக்குண்டாய், அது பலனை நீ அனுபவிப்பாய். ஏன்னா நம்ம வாயின் வார்த்தையில் மரணமும் ஜீவனும் இருக்குது. அப்போ நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அதை பேச ஆரம்பிக்கும் போது அவங்க எதை விசுவாசிக்கிறாங்க? நெகட்டிவை விசுவாசிக்கிறாங்களா இல்லை பாசிட்டிவை விசுவாசிக்கிறாங்களா? பாதகத்தை அவங்க விசுவாசிக்கிறாங்களா இல்லை சாதகத்தை விசுவாசிக்கிறாங்களா? ஆனால் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வந்து அவங்களோட பேச்சுலாம் சரி கிடையாது. ஓகேங்களா? அவங்க பேசும்போது பாருங்க, அவங்க வந்து பாதகமான வார்த்தையை தான் அவங்க பேசுவாங்க. நாங்கள் ஏழையாக இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம், நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து நாங்கள் பிரச்சனை மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அப்படி தான் இன்னைக்கு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்? இனி நான் ஏழை அல்ல, நான் வந்து ஏழை கிடையாது, கிறிஸ்துவினால் நான் ஐஸ்வர்யனாய் இருக்கிறேன், கிறிஸ்துவினால் நான் ஐஸ்வர்யனாய் இருக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து பேசுவோம். ஓகேங்களா? நிறைய நேரம் நம்ம இப்படி தான் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? நம்ம யார்கிட்ட நம்ம பேசினாலும், எவங்கள்ட்ட நீங்கள் பேசினாலும் உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் சொல்லணும், நான் கிறிஸ்துக்குள் நான் ஐஸ்வர்யனாக இருக்கிறேன். ஓகேங்களா? அதனால் நம்ம எப்பொழுதும் நம்ம பேசும்போதெல்லாம் இனி நான் வந்து ஏழை அல்ல. ஓகேயா? ஏன்னா இயேசு வந்து அந்த ஏழ்மைத்தனத்திலிருந்து தேவன் நம்மளை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார், நம்மளை முற்றுமா அதிலிருந்து விடுதலை ஆக்கிட்டார்.
ஆனால் இன்றைக்கி நிறைய தெய்வ பிள்ளைங்க ஏழ்மைத்தனத்தை வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இன்றைக்கி நிறைய தெய்வ பிள்ளைங்க அப்படி தான் வாழ்கிறாங்க. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையில் வந்து அது வருமே தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வராது. அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இன்றைக்கி ஏன் வந்து இன்றைக்கி நிறைய தெய்வ பிள்ளைங்க வந்து தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய ஏன் இன்றைக்கி ரொம்ப பேர் வந்து ஏழையாக இருக்கிறாங்க, ரொம்ப தரித்திரமாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? அறியாமை. என்ன அறியாமை அப்படின்னா, இந்த வசனம்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வந்து நம்மளை தரித்திரத்தெல்லாம் அவர் மேலே போட்டுக்கொண்டு தெய்வம் நம்மளை ஐஸ்வர்யங்களாக ஆக்கிட்டாரு என்பதை அந்த வார்த்தை அவங்களுக்கு தெரியும். 2வது எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுனால் நமக்கு உண்டானது அப்படின்னு தேவன் எழுதியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வசனத்தெல்லாம் தேவன் வந்து புதிய ஏற்பாடில் கிருபையின் காலத்தில் தேவன் இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் அவங்க படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அறியாமைன்னா அதை வந்து விசுவாசிக்கிறது இல்லை, அதை நம்புறது இல்லை, அது உறுதியாக எடுக்கிறது இல்லை. அறியாமை, அது குறித்து தெரியாமலே இருக்கிறாங்க. அதுதான் அவங்க வந்து அவங்க சிந்தையில் எது வச்சுருக்காங்களோ அதுதான் அவங்க லைஃப்பில் வந்து நடக்குது. அவங்க வந்து விசுவாசிக்கணும், நான் வந்து கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யனாக இருக்கிறேன், தேவன் என்னை பணக்காரா, தேவன் என்னை மாற்றிட்டாரு, நான் ஏழை இல்லை, நான் தரித்திரமானவன் இல்லை, நான் வறுமையானவன் அல்ல அப்படின்னு நம்மளுடைய கம்ஃபெஷன், நம்மளுடைய அறிக்கை அப்படி தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகள் அந்த அறியாமையினால தான் இருக்கிறாங்க. 2வது, அவங்களுக்கு நிறைய பேருக்கு அவிசுவாசம், அன்பிலீஃப், அவிசுவாசம். அப்படின்னா தேவன் நம்மளுக்கு செஞ்ச காரியங்களை வந்து அவங்க விசுவாசிக்காம தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துங்க. இயேசு வந்து பணக்கார வீட்டில் வந்து பிறகுறாரு. இயேசு வந்து சாதாரண ஒரு 7 குடும்பத்தில் தான் இயேசு வந்து பிறந்தார். ஓகே, அந்த இஸ்ரேல்லையே ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இந்த யோசேப்போட குடும்பம். அப்படின்னா இயேசுவோட குடும்பம் தான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஓகே, இப்போ இயேசு அந்த வீட்டில் அவர் பிறந்த போதிலும் அவர் வந்து அவர் இருந்த போதிலும் அவர் செய்த அற்புதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் மிரக்கிள்ஸ், அற்புதங்களை தேவன் ஆண்டு செய்தார். ஒரு உதாரணம் எடுங்க. ஓகே, இயேசு வந்து வனாந்தரத்தில் 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பிரசங்கம்லாம் முடிஞ்சது. 3 நாளும் அவனுக்கு சாப்பிடல. ஓகேங்களா? 3 நாள் சாப்பிடாம அவங்க உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க? வேதம் சொல்லுகிறது 5000 புருஷர்கள் அங்கே இருந்தாங்க. அப்போ 5000 புருஷர்கள் போட்டிங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு மனைவி போட்டிங்கன்னா 10,000 பேர் ஆச்சு. எல்லாருக்கும் 2 பிள்ளைகளை போட்டிங்கன்னா 20,000 பேர். வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து 20,000 பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 20,000 பேர். ஓகே, இப்போ இயேசு வந்து பிலிப்கிட்ட வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு பிலிப்கிட்ட? இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு எங்கே அது இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்? ஐயோ ஆண்டவரே, நம்ம இருக்கிறது வனாந்தரத்தில், இவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கினா கூட நம்மளுக்கு காசு பத்தாது, இது முடியாது, இம்பாசிபிள். அவன் சொல்கிறான் இம்பாசிபிள், நம்மளால முடியாது அப்படின்றாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து இயேசு போய் ஆண்ட்ரூட்ட கேட்குறாரு, அந்திரேயாவிட்ட போய் கேட்குறாரு. ஸோ ஆண்ட்ரூ என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, அங்கே ஒரு பொடியை வந்து 2 மீனும் 5 அப்பத்தை வச்சுருக்கிறான், நான் அதை போய் வாங்கிட்டு வரேன்ட்டு அவன் போய் கொண்டுட்டு வரான். ஓகே, 2 மீன் 5 அப்பம் எப்படி எல்லாருக்கும் முடியும்? பத்தாது. ஓகேயா? முடியாது. ஏன் ஆண்ட்ரூ போய் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னா, ஆண்ட்ரூவுக்கு நல்லா தெரியும் தேவனால முடியாது, இயேசுனால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் போய் வாங்கினான். ஓகேங்களா? ஸோ கொண்டு வந்துட்டான். இப்போ இயேசு என்ன பண்ணாரு? 2 மீன் ஒரு கூடையில் இருக்கு, இன்னொரு இதில் அப்பம் 5 ஒரு கூடையில் இருக்கு. நேராக வானத்துக்கு நேராக உயர்த்தி இயேசு வந்து ஜெபம் பண்ணார். ஓகேயா? இப்போ வந்து எல்லாரையும் அவங்க பரிமாறும் போது, எல்லாரும் வரிசையாக உட்காந்து பரிமாறும் போது 2 மீன் எடுத்துக்கலாம், 5 அப்பம் எடுத்துக்கலாம், 1 மீன் எடுத்துக்கலாம், 3 அப்பம் எடுத்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாரும் எடுத்து கூட அந்த கூடையில் 2 மீனும் 5 அப்பம் அங்கேயே தான் இருந்தது. ஏன்னா நம்ம தேவன் வந்து
ஐஸ்வர்யத்தை காட்டிலும் மகா பெரிய ஐஸ்வர்யவான் நம்ம தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப பிலிப் கிட்ட வந்து அந்த விசுவாசம் இல்லை, ஆனா என்ட்ரு கிட்ட அந்த விசுவாசம் இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு நல்லாவே நம்மளுக்கு தெரியும், இயேசுனால தான் நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு மூலியமா தான் நம்மளோட தரித்திரம் எடுக்கப்பட்டது. இயேசு மூலியமா தான் நம்மளோட வறுமை எடுக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் நானும் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம் அப்படின்னா இயேசுடைய கிருபையினால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து அறியாம அப்படின்னா இயேசு நமக்காக செஞ்சு முடிச்சாரு? இயேசு நமக்காக என்ன செஞ்சு முடிச்சாரு? நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் தேவன் செஞ்சாரு. நம்முடைய பாவத்துக்காக தான் ரத்தத்தை சிந்தினாரு, பாவம் மன்னிக்கப்பட்டது, சாபத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கினாரு, நம்முடைய ஆக்கணி திருப்பிலிருந்து தேவன் நம்மளுக்கு முற்றுமான ஒரு விடுதலை தேவன் ஆண்டுவார். இதெல்லாம் காட்டிலும் நமக்கு தேவன் முக்கியமா தேவன் என்ன செஞ்சாரு? நம்ம மேல இருந்த தரித்திரத்தை எடுத்து தான் மேல போட்டுக்கொண்டு அவற்றில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை நம்மள்ட்ட தேவன் கொடுத்துட்டாரு. இதுதான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க அறியாம அப்படின்னா தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய தேவ பிள்ளைங்க இதை அறியாம உட்காந்துருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஆண்டு நமக்காக எழுதப்பட்ட அந்த வசனத்தை இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க அதை விசுவாசிக்காம இருக்கிறாங்க. நிறைய தேவ பிள்ளைங்க விசுவாசிக்காம இருக்கிறாங்க. நிறைய தேவ பிள்ளைங்க அதனால தான் அந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை முற்றுமாய் தங்களோட வாழ்க்கையில அனுபவிக்க முடியாம இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. கேட்டா ஏதாவது ஒரு பந்தத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யோபு போல தேவன் எனக்கு கொடுத்தாரு, தேவன் எடுத்துக்கிட்டாரு. ஓகேயா? தேவன் கொடுத்தாரு, தேவன் எடுத்துக்கிட்டாரு. பழைய ஏற்பாடுல இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம தேவனுக்கு வந்து கொடுக்க தான் தெரியுமே தவிர எடுக்க தெரியாது. நம்ம தேவனுக்கு ரொம்ப பேர் தெரிஞ்சுங்க, நம்ம தேவனுக்கு கொடுக்க தான் தெரியும், ஆனா தேவனுக்கு வந்து எடுக்க தெரியாது. அப்ப தேவன் வந்து கொடுத்து தான் பழக்கணும். அப்ப தேவனோட பிள்ளைங்க விசுவாசிக்கணும். அடுத்தது, நிறைய தேவ பிள்ளைங்க கீழ்படியாம அப்படின்னா ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு ஆண்டவர் செய்தாரு, அந்த வசனத்துக்கு அப்படியே நம்ம கீழ்படிஞ்சு நம்ம நிற்போமே, அந்த வார்த்தையிலேயே நம்ம நிற்போமே என்பது நிறைய தேவ பிள்ளைகள் நிற்கிறது இல்லை. அதனால தான் தங்களோட வாழ்க்கையில நிறைய தேவ பிள்ளைகள் அது புரியாமல் இருக்கிறாங்க. அதனால வந்து இயேசு வந்து சிலுவையில நமக்காக ஐஸ்வர்யத்துக்காக தேவன் வந்து நம்ம தரித்திரத்தெல்லாம் எடுத்து போட்டார் என்பதை நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும். வி மஸ்ட் நோ. நமக்கு வந்து தெரியணும், ஆண்டவர் இதெல்லாம் தேவன் நம்ம வாழ்க்கையில மாற்றி போட்டுட்டார் என்று. பாருங்க, கிறிஸ்துவின் சிலுவையினால் நான் ஐஸ்வர்யம் ஆனேன் என்ற அறிவை நீங்களும் நானும் வளர்த்து கொள்ளணுமா? ஆண்டவர் சிலுவையில நம்மளை ஐஸ்வர்யா மாத்தினதை நம்ம அறிவில் நம்ம வளர்த்து கொள்ளணும். நம்மளுக்கு தெரியணும் நம்ம அறிவில். அதான் சில இடத்துல நான் வந்து பேசும்போது, சும்மா நார்மலா பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், பிரதர் நீங்க தேவன் உங்களை ரொம்ப பணக்கார தேவன் ஆண்டு வைத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிலர் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா சார் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னுவாங்க சிலர்லாம். நிறைய தடவை நிறைய விசுவாசிகளை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்லுவேன், ஆண்டு உங்களுக்கு என்ன சார், என்ன பிரதர் தேவன் உங்களுக்கு எல்லாம் குறைய வச்சிருக்காரு, தேவன் உங்களை எப்படிலாம் தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இல்லப்பா சார், எங்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா சார். பாருங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளவன் எவனோ அவனுக்கு உள்ளதும் கொடுக்கப்படும் அப்படின்னா அவனுக்கு இருக்காது, ஆனால் அவனோட பேச்சு, அவனுடைய செய்கை, அவனுடைய விசுவாசம்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் எனக்கு நிறையாவே வச்சிருக்காரு, நிறையவே தேவன் கொடுத்துருக்காரு, நிறையவே தேவன் ஆண்டவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுடைய விசுவாசத்தில் பேசுவான் பாருங்க, தேவன் என்னை பணக்காரா வச்சிருக்காரு, தேவன் என்னை கோடீஸ்வரா வச்சிருக்காரு, பொருளாதாரத்தில் தேவனுடைய ஆசை. அப்ப உள்ளதுன்னு சொல்றான் பார்த்தீங்களா, இருக்குன்னு சொல்றான் பாருங்க, அவனுக்கு இன்னும் தேவன் அள்ளி கொடுப்பாரு. சிலர் பார்த்தீங்கன்னா எப்ப கேட்டாலும் இல்லை இல்லை இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை பிரதர்,
என்கிட்ட எதுவுமே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்க இல்லாதவங்கள்ட்ட இருக்கிறதும் தேவன் எடுத்துருவாங்க. அதான் அதோட அர்த்தம். அதனால தான் நம்ம நிறைய நேரம் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவின் கிருபையினால நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யங்களாக இருக்கிறோம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம ஐஸ்வர்யங்களா நம்ம ஆயிட்டோம் அப்படின்று தேவனோட வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியணும். இப்ப யாக்கோப் எடுத்துங்க. யாக்கோப் அவங்க அப்பாவை ஏமாத்திட்டு, அவங்க அண்ணன் ஏசாவை ஏமாத்திட்டு அவன் தன்னுடைய மாமா வீட்டுக்கு அவன் போறான். ஓகேயா, மாமா வீட்டுக்கு போறான். ஓகே, ஸோ அங்கே போகிறான். தென் அது பிற்பாடு அது மாமான்னு எல்லாம் தெரிஞ்ச உடனே அப்போ ராக்கேலை கல்யாணம் பண்ணணும், ராக்கேல் அவருடைய மாமா மகளை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அப்போ அதுக்கு லாபன் என்ன செய்தான் அப்படின்னா, நீ 7 வருஷம் நீ எனக்காக ஆடு மேயி, எனக்காக வேலை செய்யி, நான் ராக்கேலை தரேன் அப்படின்னா. ஸோ 7 வருஷம் வேலை செஞ்சான். இப்போ அவன் போய் பொண்ணு கேட்டப்ப அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு கொண்டு வராங்க. ஸோ யூத ஜனங்கள்லாம் பெண்மணிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்செல்லாம் மூடிடுவாங்க. மூஞ்செல்லாம் மூடி தான் பெண்ணை கொண்டு வருவாங்க. அப்போ லாபான் என்ன பண்ணிட்டான், அவனுடைய 2வது மகன் லேயாள் இருக்கால, அவளுக்கு கூச்சப்பாருன்னா 1.5 கண்ணு அவளுக்கு. ஓகே, அவளுக்கு கொண்டாந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அந்த இரவில் முதல் நாள் இரவில் யாக்கோப் பார்க்கும்போது அவங்க மாமா ஏமாத்திலிருந்து அறிஞ்சு மாமாட்ட போய் கேட்குறான். அப்போ மாமா என்ன சொல்கிறார், சரி பரவாயில்ல, என்னோட மகன் ராக்கேல நீ கல்யாணம் பண்ணிக்க, இன்னொரு 7 வருஷம் நீ வேலை செய்ய அப்படின்னா. அப்போ வேலை செஞ்சால் ராக்கேல கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே, அவனுக்கு பிள்ளைகள்லாம் பிறந்தாங்க. தென் அது பிற்பாடு பிள்ளைகள்லாம் பிறந்தாங்க. அது பிற்பாடு நீங்கள் பாருங்கள், யாக்கோப் லாபான்ட்டு கேட்குறான், எனக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, மணி இருக்காங்க, எனக்கு சம்பளம் இல்லை, எனக்கு சம்பளம் கொடுன்றான். ஓகேங்களா, போய் வேலை செய்கிறான். ஓகேங்களா, 6 வருஷம் வேலை செஞ்சால் லாபான் ஏமாத்திட்டான். இப்போ தேவன் பாருங்க, யாக்கோப்புக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. 20 வருஷம் யாக்கோப்பு ஏமாந்து போயிட்டான். இப்போ தேவன் யாக்கோப்பிட்ட சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரியே போயிட்டு நீ என்ன பண்ணு, உங்கள் மாமன்கிட்ட நீ போய் பேசு அப்படின்றான். இப்போ போய் பேசுகிறான். என்ன பேசுகிறான், இனி நான் என்னை 20 வருஷம் என்னை ஏமாற்றிட்டேன், பரவாயில்ல. ஓகே, இனிமேல் நான் ஆடு மேய்க்கிறேன். எந்த ஆடுலாம் புள்ளியாக போடுதோ அந்த ஆடெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், வரியாக போடுற ஆடெல்லாம் நீ எடுத்துக்க அப்படின்னு. ஆடு எங்கேயா புள்ளியாக இருக்குது? பைபிளில் இந்த ஒரு சம்பவம் தான் நடந்தது, புள்ளியாக இருக்கிற ஆடு. ஓகே, இப்போ யாக்கோபுடைய தேவன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, ஹார்மோன் மரம்னா அந்த மரத்தோட பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளியாக இருக்கும். அந்த பட்டையை கொண்டு நல்லா அரைச்சி தவிடு, ஆடு சாப்பிட்ற தவிடில் அவன் போட்டு கலந்து வச்சுட்டான். அப்போ ஆடு அந்த தவிடை சாப்பிடும்போது பாருங்கள் எல்லாம் புள்ளியாக இருக்கும். அதோடைய பார்வை அந்த புள்ளி மேலே தான் இருந்தது. ஓகே, ஆடு சாப்பிட்டுருச்சு. அதே பட்டையை எடுத்து என்ன பண்ணால், பெரிய பெரிய பட்டைங்களை அது தண்ணி குடிக்கிற இடத்துல ஆறில் எல்லாத்தையும் அந்த தண்ணிக்கு அடியில் அப்படியே வச்சுட்டான். ஆடுங்க போயிட்டு தண்ணி குடிக்கும்போது அந்த புள்ளியே பார்த்து தண்ணி குடிக்கும்போது அதோடைய சிந்தை, அதோட உணர்வுகள் எல்லாமே அந்த ஆடுகள் குட்டி போடும்போது எல்லாம் புள்ளியாக போட்டுதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படியே யாக்கோபுடைய தேவன் இந்த ஐடியா என்ன கொடுத்தாரு. புதிய ஏற்பாடு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நம்ம முடிச்சு தேவ வார்த்தையில எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதி நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அதை நீங்க விசுவாசிச்சு நீங்க அறிக்கை செய்து அதுல விசுவாசத்துல உறுதியா நம்பிக்கையா இருக்கும்போது நீங்க கன்ஃபெஸ், நீங்க என்ன ஒரு அறிக்கை செஞ்சீங்களோ அது அப்படியே நமக்கு வரும். அதுதான் தேவன் நம்மளுக்கு ஆண்டு சொல்றாரு. தேவன் பாருங்க, அதனால தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய வசனத்தை அப்படியே முழுசா நம்ம விசுவாசிக்கணும். நான் ஏழை இல்லை, நான் கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யனா இருக்கிறேன். அதுதான் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நிறைய ப்ராமிசஸ், நிறைய வாக்கு தத்தங்களும் அறிக்கை செய்வேன். ஆனால் காலையில எழுந்திரிச்ச உடனே சொல்லுவேன், நான் கிறிஸ்துக்குள் சுகமாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யனா இருக்கிறேன். அவ்வளோதான். அப்படிதான் என்னோட கம்பேஷன். நான் அறிக்கைட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா. அப்புறம்
நிறைய வசனங்களை எழுதி வச்சிருக்கிறேன். காலையில் எழுந்த உடனே அந்த வசனங்கள் எல்லாம் நான் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதை அறிக்கை செய்யும் போது எனக்கு அந்த வசனத்தில் எனக்கு விசுவாசம், நம்பிக்கை, உறுதி எனக்கு இருக்கு. தேவன் இதெல்லாம் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு. அதுதான் தேவன் இன்னைக்கு நம்மள்ட்ட விரும்புகிறார். நீங்கள் வந்து நம்ம 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 அந்த மாதிரி விசுவாசித்து நம்ம வந்து அறிக்கை செய்யும் போது பாருங்கள், நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் நாட்கள் எடுக்கலாம், வாரங்கள் எடுக்கலாம், மாதங்கள் எடுக்கலாம், வருஷங்கள் கூட எடுக்கலாம். நீங்கள் எதை நீங்கள் அறிக்கை செஞ்சு நீங்கள் அதில் நம்பிக்கையோடு உறுதியோடு நீங்கள் இருந்தீங்களோ அதை அப்படியே கர்த்தர் தேவன் நம்ம வாழ்க்கையில் பழிக்க செய்வார். ஆமென். தேவன் அப்படியே பழிக்க செய்வார். ஆனால் இதெல்லாம் நம்ம தேவ பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு வாரம் அறிக்கை செய்யுங்க, அப்புறம் விட்டுருங்க. 2 மாதம் அறிக்கை செய்யுங்க, அதோட விட்டுருங்க. அதுக்கு மேலே அதுங்களுக்கு வந்து அது மேலே விசுவாசமோ ஒரு நம்பிக்கையோ இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய தெய்வ பிள்ளைங்க அப்படி தான் வாழ்கிறாங்க. அதான் சில வீடுகள்லாம் போனால் எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கேட்டால் என்ன நினைக்கிறாங்க? சீனனும் அதே இயேசு தான் கும்பிட்றான், வெள்ளைக்காரனும் அதே இயேசு தான் கும்பிட்றான், தமிழனும் அதே இயேசு தான் கும்பிட்றான். ஆனால் அவனுங்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறானுங்க, நம்மளாம் வந்து ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம தமிழர்களுக்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சு சிந்தையெல்லாம்? தேவன் நம்மளை வந்து சோதிக்கிறாரு. யோகு மாதிரி தேவன் கொடுத்தாரு, தேவன் எடுத்தார், அப்படிதான் நீங்கள் ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் நம்மளுக்காக செஞ்சு வச்ச அந்த வேலையை இன்னைக்கு ரொம்ப பேர் மறந்துட்டாங்க, மறந்து தான் வாழ்றாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்துக்குள் நான் ஐஸ்வர்யனா இருக்கிறேன். எனக்கு தேவன் கிறிஸ்துக்குள் என்னை பொருளாதாரத்தில் தேவன் என்னை ஆசீர்வாதமாக தேவன் ஆண்டு வைத்திருக்கிறாரு. இது நீங்கள் பேசும்போது, நீங்கள் விசுவாசிச்சு நீங்கள் பேசும்போது அதில் நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக நின்று பாருங்க. தேவன் ஆண்டவர் என்ன செய்யறான்னு நீங்கள் பாருங்களேன். கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய ஆண்டவர், நம்ம கூட தேவன் ஆண்டு இருக்கிறார். இதுதான் நீங்கள் நிறைய தெய்வ பிள்ளைங்க நம்பாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு செழிப்பு, ஒரு ப்ராஸ்பெரிட்டி இல்லை, ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை வாழ்வது இல்லை. ஓகேங்களா? எல்லாம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், தரித்தனம், வறுமை, ஏழ்மைத்தனம், இப்படி தான் நிறைய தெய்வ பிள்ளைங்க அவங்க சோகமாக காட்டுறாங்க. ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? இப்படி இருந்தால் தேவன் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு, நம்ம இந்த மாதிரி இருந்தால் தேவன் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு அப்படின்னு எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து மூட நம்பிக்கையாக இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. மூட நம்பிக்கையா. நீ பேசும் வார்த்தையில் எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு தெரியுங்களா? நம்ம பேசும் வார்த்தையில் ஆக்கும் சக்தி இருக்கு, அப்படின்னா உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு. நான் கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யனா இருக்கிறேன். நீ ஒரு நாள் சொன்ன உடனே நீ ஐஸ்வர்யனா நீ மாற முடியாது. அதை நீ சொல்ல சொல்லதான் தேவன் தேவன் வந்து கிரியேட் செய்வார். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஜப்பான் தேசத்தெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா தெருவில் அப்படின்னா ஸ்ட்ரீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ன் ஐஸ்கிரீம் இருக்கும், கேன் ட்ரிங்க்ஸ் இருக்கும், பாட்டிலில் ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு பிஸ்கெட் இருக்கும். இப்படி நிறைய பெரிய பெரிய மிஷினாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியில் வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு அந்த மிஷினை வந்து ஒரு 30 தடவை நீங்கள் வந்து சுற்றணும். ஓகேயா? 30 தடவை அந்த மிஷினை வந்து நீங்கள் சுற்றணும். நீங்கள் சுற்றும் போது பாருங்கள், அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், உள்ள வந்து ஒரு மினி ஒரு ஃபேக்ட்ரியே உள்ளே வச்சுருப்பான். ஒரு மினி ஃபேக்ட்ரியே உள்ளே வச்சுருப்பான். அப்படின்னா ஒரு போல்ட்டு செய்கிறது, ஒரு நட்டு செய்கிறது, இல்லை ஒரு ஊசி செய்கிறது, ஏதாவது ஒரு மிஷினை உள்ளே வச்சுருப்பான். ஓகேங்களா? நீங்கள் 30 தடவை சுற்றின உடனே தான் அந்த கார்ன் வந்து விடுவோம், ஐஸ்கிரீம் வந்து விடுவோம். ஓகே, நீங்கள் எடுத்துக்கிங்க. 2வது ஆள் சுற்றும் போது அந்த மிஷின் மறுபடியும் எங்கே அந்த ப்ரொடக்ஷன் நின்றுச்சோ அங்கேருந்து மறுபடியும் அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பமாகும். அப்போ வேறு ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ மிஷின் எல்லாம் வேலை செஞ்சு போல்ட்டாக உருவாகும். ஓகேங்களா? அதே போல தான் நீங்களும் நானும் தேவனோட வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யத்தான் அது எப்படி அது ஸ்லோவாக அது வருதோ அதே போல தான் தேவன் நம்மளை மாற்றுவார். ஓகேங்களா? மாற்றுவார் தேவன்.
வெள்ளக்காரனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சொல்கிறேன்னா ஐ எம் சோ பியூட்டி இன் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துக்குள் நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போய் கண்ணாடியில் போய் மூஞ்சியில் பார்த்தா மூஞ்சிக்கு நான் எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட பேச்சும் சரியாக இருக்காது, எண்ணங்களும் சரியாக இருக்காது. நம்ம ஒரு சிலர்கிட்ட போய் கேட்போம், எப்படி போதா இருக்கிறீங்க, ஏதோ இருக்கிற போது அந்த கம்ஃபெக்ஷனே பாருங்க எவ்வளவு தப்பா போகுது பாருங்க. அப்ப நம்ம கிறிஸ்துக்குள் தேவன் ஐஸ்வர்யனா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நீங்க பாருங்க, தேவன் ஆண்டு நம்மளை வச்சிருக்கிறாரு. இதைத்தான் தேவன் நம்மள்கிட்ட தேவன் நம்மளை ஆண்டர் நம்மளுக்கு ஆண்டு வைத்திருக்கிறார். அதனால இந்த ராத்திரி வேலை அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யனாய் நாம் இருக்கிறோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சரியா? பழைய ஏற்பாடுல நான் யாக்கோபை பத்தி சொன்ன மாதிரிங்க, அதுக்கு பிற்பாடு அவனை தேவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யனாய் பெரிய ஒரு சீமானாய் கர்த்தர் தேவன் வேதத்தில் மாத்திட்டார். அப்படின்னா ஆபிரகாம் ஈசாக் காட்டிலும் யாக்கோபு அவ்வளோ பெரிய சீமானாய் இருந்தாங்க. ஓகேங்களா? புதிய ஏற்பாடுல கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஓகேயா, புதிய ஏற்பாடுல கிறிஸ்துவுக்கு சொந்தமான எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தம். ஓகேயா? பூமியில இருக்கிற பொண்ணு வெள்ளி இயேசுக்கு சொந்தம். அப்படின்னா அந்த பொண்ணு வெள்ளியும் நமக்கு தான் சொந்தம். நானும் சரி, நிறைய நேரம் நம்மளுக்கு பண பற்றாக்குறை ஆகும் போதெல்லாம் சிலர்லாம் கேட்பாங்க, பாசன் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன், தேவன் என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ நான் அந்த மாதிரி கம்பேஷன் நான் செய்யறேனோ, ஒரு நாள் கூட தேவன் என்னை குறையா தேவன் வச்சதே இல்லை. ஆண்டு என்னை ஐஸ்வர்யனா தான் தேவன் ஆண்டு வச்சிருக்க. இதை தான் நீங்களும் நானும் எப்பொழுதும் நம்ம சொல்லணும். ஏன்னா தேவன் நம்மளுடைய தரித்திரம் வறுமை, நம்முடைய ஏழ்மைத்தனத்தை இயேசு எடுத்துக்கிட்டார். அதுதான் அவர் சிலுவையில அவர் மரிக்கும் போது பாருங்க, அவர் ஏழையா அப்படியே ஏழ்மைத்தனமா இருந்தார். யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இன்னும் அந்த தெருவில் இருந்தவனுங்க, ஓகேயா, எல்லாரும் இயேசு உன்னை ரட்சிக்கிறதுக்கே உனக்கு நேரம் பத்தல, நீ எங்களெல்லாம் ரட்சிக்க வந்தியா அப்படி இப்படின்னு சொல்லி இயேசு அவ்வளவு தூஷமா பேசினாங்க. அவ்வளவும் அவர் கேட்கறதுக்கு காரணம் ஏன்? நீங்கள் நானும் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான். நீ 1000 வெள்ளி சம்பாதிச்சாலும் நீ கிறிஸ்துக்குள் நீ பணக்காரன் தான். நீ 2000 வெள்ளி சம்பாதிச்சாலும் கிறிஸ்துக்குள் பணக்காரன் தான். நீ 10,000 வெள்ளி நீ சம்பாதிச்சாலும் கிறிஸ்துக்குள் பணக்காரன் தான். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. நீ பணம் சம்பாதிச்சு நீ வர பத்தியா, பணம் சம்பாதிச்சு நீ வரைய, அதுல நீ ஐஸ்வர்யனா நீ மாற மாட்டேன். உன் வாயின் வார்த்தையில நீ சொல்லிட்டு இருக்க பத்தியா, தேவன் என்னை ஆசீர்வச்சிருக்காரு, தேவன் என்னை பணக்காரா வச்சிருக்காரு, தேவன் எல்லா விதத்திலும் தேவன் என்னை உயர்த்தி என்னை ஆசீர்வதிச்சாரு நீ சொல்ற பாரு, அதுலதான் நீ பணக்காரனா ஆசீர்வாதமாய் தேவன் வச்சிருப்பார். அதை எப்பொழுதும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? எப்பொழுதும் தெரிஞ்சுங்க. உங்களோட கம்பேஷன், உங்களோட அறிக்கை பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம எப்போதும் சொல்லணும். நான் கிறிஸ்துக்குள் தரித்திரவான் அல்ல, நான் கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யனாய் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சிலுவையில அவர் சம்பாதிச்ச எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தம். அதான் தாவீது பழைய ஏற்பாடுல சொல்றான், புறஜாதிகளுடைய எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தம்னு சொல்றான். புறஜாதிகளுடைய எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தம்னு சொல்றான். எப்படி அப்படி சொல்றான்? அவன் யுத்தத்துக்கு போவான், அபிமேலேக்கு இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் போய் ஜெயிக்க போவான். எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அவங்ககிட்ட இருக்கிற எல்லா உடைமைகள் எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லாத்தையும் கொண்டு இஸ்ரேல் கொண்டு வந்துடுவான். அதுதான் அவன் சொல்லுவான், புறஜாதிகளுடைய எல்லா ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா தேவன் கிறிஸ்து என்ன பண்ணிடுறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆசீர்வாதமும், கிறிஸ்துவோடைய எல்லா ஆசீர்வாதமும் எல்லாமே நமக்கு சொந்தம் அப்படின்னு இயேசு நியமிச்சுட்டார். அப்ப நீங்க யோசிங்களா, நீங்க கிறிஸ்துக்குள் ஏழையா இல்ல நீங்க பணக்காரங்களா? நீங்க யோசிக்கணும். நம்மளுடைய சிந்தை தான், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய சிந்தை தான் நம்மளை எல்லாத்திலும் நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. ஏன்னா நம்மளுடைய சிந்தை ஆக்கும் சக்தி உள்ளது. நல்லதே யோசிக்கணும். தேவன் நான் தரித்திரம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம சேர்ச்சில் நிறைய விசுவாசிகளுக்கு நாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நீங்க இப்படிதான் யோசிக்கணும். ஓகேங்களா? 195% நம்ம சேர்ச்சில் எல்லாருமே இன்னைக்கு பணக்காரர் தான் இருக்கிறாங்க. 195%. 5% தான் எல்லாம் ஏழையா இருக்காங்க.
அதுங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த பழைய பாடே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுக்காரங்க இல்லை, நம்ம வந்து புதிய ஏற்பாட்டுக்காரங்க. பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் ஏழையா இருந்திருக்காங்க, அவங்களோட ஐஸ்வர்யங்களா இருந்து தேவன் அவங்களோட ஆசீர்வாதங்களை பிடுங்கி இருக்கிறாரு. நிறைய பேர் வந்து ஒண்ணுமே இல்லாமல் போயிருக்காங்க. லைக் சாலமன் கடைசியா புல்லு தின்னு தான் செத்து போனான், ஒண்ணுமே இல்லாம போனான். சாலமன் அவ்வளவு பெரிய ஞானி, அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம், ஒண்ணுமே இல்லாம போனான். எல்லாமே அவன் வாயின் வார்த்தைகள் சிந்தைகள் தான். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. நீங்கள் நானும் தேவனோட கிருபினால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மளை ஐஸ்வர்யனாய் தேவன் நம்மளை ஆண்டு மாற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அதனால வந்து ஒரு சிந்தையை மாற்று, ரினியூ யோர் மைண்ட், நம்மளுடைய சிந்தையை புதுப்பிங்க. ஓகேங்களா? நான் கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யனா இருக்கிறேன், தேவனை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு. நீ சாதாரண ஒரு குடிசையில் இருந்தாலும் சரி, ரூமாபுரா வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வீட்டில் இருந்தாலும் சரி, எப்பவுமே நம்மளோட பேச்சு வார்த்தை எல்லாமே தேவனுக்கு எல்லாமே சாதகமா பாசிட்டிவா தான் நம்ம பேசணும். எப்பவுமே அது வியாதியா இருக்கட்டும், இல்ல அது ஐஸ்வர்யனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டுமே, நம்ம பேசும்போது எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும். நான் கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யனா இருக்கிறேன் நீ சொல்ற பத்தியா, அதுதான் உருவாகும். இப்ப கோழி வந்து முட்டை இட்டு அது 22 நாட்கள் அடக்காகும். கோழி வந்து முட்டை இட்டு 22 நாட்கள் அடக்காகும். அந்த 22 நாட்கள் அந்த கோழி வந்து அந்த முட்டைக்குள்ள உட்காந்துருக்கும். ஆனா அந்த முட்டைக்குள்ள இருக்கிற வெள்ளைக்கருவு, அந்த மஞ்சக்கருவு எப்படி அது உருவாகி, எப்படி அது கோழி குஞ்சா அது வந்து உருவாகுது என்பது கோழிக்கு தெரியாது. கோழி என்ன அப்படியே எந்திரிச்சு ஸ்கோப்பில் வச்சு உள்ள என்ன நடக்குது அதெல்லாம் வந்து அதுக்கு தெரியாது. ஆனா 22 நாட்கள் அதை அடக்காகுது. அதை அடக்காக்கும் போது அதோட சூட்டில் அந்த கோழி முட்டைக்குள்ள இருக்கிற மஞ்சக்கருவும் அந்த வெள்ளைக்கருவும் அப்படியே உருவாகி ஒரு கோழி குஞ்சு உருவாகிறது போலதான் நீ பாசிட்டிவா நீ பேசுறதும், திங்க் பண்றதும், விசுவாசிக்கிறதும், நீ அறிக்கை செய்யறதும் உன் சிந்தையில அது உருவாகும் போது பாருங்க, தேவ ஆவியானவர் நம்ம சிந்தையில இருக்கிற அந்த பாசிட்டிவை அப்படியே அடக்காத்து அது அப்படியே நிஜமாக நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துருவார். ஆனால் நம்ம எப்போதுமே வந்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து நெகட்டிவா பேசவே கூடாது. நீங்க பேசின உடனே பிசாசு அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில நிஜமா கொண்டு வருவான். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், என்னால் முடியாது, நான் செத்துடுவேன், நான் ஏழையா இருக்கிறேன், நான் தரித்திரமா இருக்கிறேன், ஒரு நிமிஷம் பேசுற பத்தியா, அதுவே பிசாசு அப்பயே கொண்டு வந்து அப்பயே உன்னோட வாழ்க்கையில செயல கொண்டு வந்துருவான். ஆனா நீ தேவனோட வார்த்தையை பிடிச்சு நீ சொல்லிட்டு இருக்கிற பாரு, நான் சுகமா இருக்கிறேன், தேவன் ஐஸ்வர்யனா வச்சிருக்காரு, நான் பணக்காரா இருக்கிறேன் அப்படி சொல்ற பாருங்க, இது நாட்கள் எடுக்கும், வாரங்கள் எடுக்கும், மாசங்கள் எடுக்கும், வருஷமும் எடுக்கும். எப்பவுமே தெரிஞ்சுங்க, பாதகமானது நெகட்டிவ் பிசாசு உடனே செய்வான். அதான் நம்ம பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். அதான் பிரசங்க புத்தகத்தில் 5வது அதிகாரம் சொல்லுங்க, தேவன் வானத்தில் இருக்காரு, நீ பூமியில இருக்கிற, உன்னோட வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும் சொல்றாங்க. தவறி தவறி பேசிடாதீங்க, தவறி பேசாதீங்க. அதுதான் சில சொல்லுவாங்க, நான் சுருக்கா செத்துருவேன். அப்ப பாருங்க அது சுருக்கா போயிடும், ரொம்ப நாள் இருக்காது, 70 தாண்டாது, 60 கூட தாண்டாது. சிலதெல்லாம் எப்ப பாரு அதே தான் பேசிட்டு இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா வியாதியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, கடைசியில் பார்த்தா அந்த வியாதியிலே அவங்க செத்து போவாங்க. நாம் எதிர்த்து போராடணும். இயேசு நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதுக்கு அவர் எதிர்த்து போராடினார். சிலுவையில் அவ்வளோ பெரிய வேதனை, அவ்வளோ பெரிய ஏக்கனி, அவ்வளோ பெரிய கஷ்டத்தின் மத்தியில அவர் போராடி ஜெயிச்சார் இயேசு. அதுதான் நீங்களும் நானும் எப்பொழுதும் சொல்லணும். யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன போது, நீங்க நல்லா இருக்கிறீங்க, எஸ் நீ சொன்னபடியே நான் நல்லா இருக்கிறேன். உனக்கு என்னையா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, நீங்க பணக்காரியா, எஸ் நீ சொன்னபடியே நான் பணக்காரன். நம்ம போய் அவங்கள்ட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. உன்கிட்ட இருக்குதோ இல்லையோ, ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் உன்கிட்ட இருக்குதோ இல்லையோ, ஆனா கிறிஸ்துவோட ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் உனக்குள்ள இருக்கு. ஏன்னா இயேசு உனக்குள்ள இருக்கிறதுனால தேவன் உனக்குள்ள ஆண்டவர் எல்லாமே வச்சிருக்கிறார். எப்பவுமே தெரிஞ்சுங்க. அதனால நீங்க ஏழையா பணக்காரா என்பது நீங்க இப்பயே முடிவு பண்ணுங்க. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யான், நான் பணக்காரன், நான் பெரிய சீமான். ஓகேயா? ஏன்னா இயேசு
அப்பா வந்து எனக்காக இயேசு சிலுவையில எனக்காக மறி கொடுத்தாரு. எல்லாத்திலிருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்கி என்னை தேவன் ஐஸ்வர்யனாக வைக்கிறார். நானும் ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். ஏழ்மை குடும்பம், ஓகேயா, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், ஓகேங்களா. எப்போ பாரு மரவள்ளி கிழங்கு, எப்போ பாரு கேவுரு அப்பம், இதை தவிர வீட்டில் எதுவுமே இருக்காது. சோறு கூட இருக்காது வீட்டில். எப்போ பாரு மரவள்ளி தான். காலை பசியாத மரவள்ளி, மத்தியான சாப்பாடு மரவள்ளி, ராத்திரி சாப்பாடுறது மரவள்ளி. இதுதான் சாப்பாடு. அதுக்கு மேலே எந்த சாப்பாடும் கிடையாது. அவ்வளோ ஏழை, ஓகேங்களா, அவ்வளோ ஏழை. ஓகே, அந்த மாதிரி தான் அப்போ வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயேசு இல்லை, இயேசுவோட அறிவு இல்லை. இயேசு நமக்காக வந்த அந்த அறிவெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு யாருக்குமே இல்லை. அதனால் அவங்க வந்து அந்த வறுமையை அவங்களே ஏற்றுக்கொண்டு அதிலே வாழ்ந்தாங்க. அதுதான் அவ்வளோ கஷ்டம். கஷ்டம்னா என்னன்னு எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஃபேமிலி. ஏன்னா இயேசுவோட அறிவு இல்லை. எப்போ என் குடும்பத்துக்கு இயேசு வந்தாரோ, அவர் தெய்வமாக வந்தாரோ, எங்கள் குடும்பத்துடைய தரித்திரத்துக்காக இயேசு மரிச்சாரு, எடுத்து போட்டாரு, எங்களை ஐஸ்வர்யம் ஆக்கிட்டாரு என்பதை நாங்கள் எப்போ விசுவாசித்து நம்பி அதை அறிக்கை செஞ்சோமோ அப்பவே தெய்வன் எங்களெல்லாம் உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். அப்பவே தெய்வன் உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். என் குடும்பத்தில் இருக்கிற பிசாசனை வச்சிருந்த தரித்திரம், பிசாசனை வச்சிருந்த வறுமை, எல்லாத்தையும் உடைச்சி எறிஞ்சார். எல்லாத்தையும் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை தெய்வம் ஆண்டு கொண்டு வந்தார். அதுதான் நம்ம ஆண்டவர். அதனால் ராத்திரி வேலை அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால நம்மளுடைய தரித்திரம் எல்லாத்தையும் தெய்வம் ஆண்டு மாற்றிட்டார். ஆமென். தெய்வம் நல்லவரால் நம்ம தெய்வம் நேற்றும் இன்று என்றும் மாறாத தெய்வம். தகப்படி இந்த வேலையில் கூட உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளும் சொந்த நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் கூட ஒரு குடும்பமாக எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய தரித்திரம், எங்களுடைய வறுமை, எங்களுடைய ஏழ்மைத்தனத்துக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே எங்களை ஐஸ்வர்யனை ஆக்கிறதுக்காக நன்றி. இதை நாங்கள் முழு விசுவாசத்தோடு நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யங்களாக இருக்கிறோம் என்று நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நான் மனசார ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் கையில் செய்கிற வேலைகள், அவங்க செய்கிற சொந்த பிஸ்னஸ், அவங்க செய்கிற எல்லா காரியங்களையும் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நசரனாக இயேசுவின் நாமத்தினால் கட்டிடுகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அருமை தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்னும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்னும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை